எந்த விஷயமாக இருந்தாலும் இனி தடை என்பது உங்களுக்கு வாழ்வில் வராது. ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல ஒரு பெயர்ச்சி நம்ம கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியான மேஷ ராசி இனி வெல்லக்கூடிய காலமாக சுக்கிர பகவான் சுக்கிரனுக்கு 11, அதாவது குருவுக்கு 11 சுக்கிரனோ அல்லது சுக்கிரனுக்கு குரு இருந்தாலும் திருமண பந்தம் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம். அது இடைப்பட்ட இடத்துல சூரிய பகவான் இருந்தால் உடனுக்குடன் பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேஷராசிக்கு இனி பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான காலமாக இருக்குது. பகவான் இது வரைக்கும் பிறக்கலைன்னா இனிமேல் பிறக்கும், பயப்பட தேவையில்லை. கன்சீவ் ஆவாங்க கண்டிப்பாக. ரொம்ப நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். இந்த மாதமே நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் அமைப்பது. என்னென்னா பொருளாதார ரீதியாக நாம் பாதிக்கப்படக்கூடிய காலமாக மாறிடும். சொந்த தொழில் எடுத்திங்கன்னா அதுக்கு முதலீடு வைக்கணும், அதை விற்பனை செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு லஸ்லையும் கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கேன் ஐயான்னா இனிமேல் முதலீடு என்பது உங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்துலேயும் ஒரு பஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பராக்கிரமத்தை காட்டக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. மனசில் இருந்து வந்த இந்த 3 மாத காலங்கள் இடைவெளியில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் இனி இந்த மாதத்திலிருந்து விடுபட்டு வெளிவர போகிறீங்க. நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான காலமாகும். ஒரு 16 தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த 2025 ஜூன் மாதம் இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துருவார். சூரிய பகவான் ரிஷபத்திலையும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும் 4ஆம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெறுவதும் 5ஆம், அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார். இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம். அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/6/2025 30/6/2025 வரைக்கும் பகவான் நம்மளுக்கு படியளக்கக்கூடிய காலமாக மேஷராசிக்கு சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்குள்ளே வரார். இது வரைக்கும் மீனத்தில் இருந்தார். உச்சம் பெற்றும் வக்கரம் நிவர்த்திலாம் அடைஞ்சிருந்தார். அவர் இப்போது நம்ம ராசிக்குள்ளே வருவதும் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறதும் ஒரு ஆதங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம மனசில் ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலையே, இதை செய்ய முடியாமல் போயிடுச்சு, இந்த வேலைகளை நாம் நடத்தாமல் வச்சுருக்குமே, இந்த வேலைகள்லாம் எவ்வாறு முடியும் என்று நினைக்கிறோம் இல்லை. அந்த வேலைகளினுடைய தன்மைகள் இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். நன்மை தரக்கூடிய விஷயத்தில் தான் 2ஆம் அதிபதி அவர் வீட்டுக்கு விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் பகவான் குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருப்பது குரு புத ஆதித்ய யோகம் என்று சொல்கிற மாதிரி அந்த ஆதித்ய யோகம் இந்த மாதத்திலே கிடைக்கப்போகுது. ஒரு தைரியம் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுன்றதுக்கான அமைப்பாக அந்த 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இடைப்பாடு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்ரிதிங் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையின் தன்னம்பிக்கை ஒரு ஒளிர் ஓட்டத்தில் நாம் எல்லாத்துலேயும் தடைகளை தாண்டி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, முதல்ல கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை, அதுக்கப்புறம் தான் அரசு சார்ந்த விஷயங்கள், கல்வியில் ஏற்பட்டு வந்த தடையான விஷயங்கள் எவ்வாறு இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய காலம். ஒரு வேலை எடுக்கிறோம், வேலையில் எடுத்து நம்ம பண்ண முடியல சுவாமி, எல்லோ தடையாக இருக்குது சுவாமி, மனசுக்கு இறுக்கமாக இருக்குது, கல்வியில் கூட என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, இனிமேல் அந்த அமைப்பெல்லாம் மாறிடுது. கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். விநாயக பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. ஏன்னா கிரகங்கள் மாறியாச்சு, எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டடி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு போயிட்டாங்க. அதனால் இனிமேல் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த மனசில் இருந்து நம்ம ராசிநாதனும் இந்த மாதமே ஒரு 6 தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறி அவரும் நீச்சகதியிலேருந்து 4ஆம் இடத்துல இருந்து நீச்சகதியிலேருந்து அவரும் வெளியே வந்து சிம்மத்தில் வெளியிடப்படுறார். அதனால் நீச்சத்திலேருந்து நாம் வெளிவரும் பொழுதே நம்மளுக்கு உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயம், மனசில் ஏற்பட்டு வந்த தொந்தரவான விஷயம், இதையெல்லாம் மாற்றக்கூடிய காலமாக வருது. 5ஆம் இடத்துக்கு இடம்பெறுகிறார். நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு படியளக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. நாம் இதுக்கப்புறம் வேலைகளை மாற்றக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்த போகிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். நம்ம உடம்புலையும் சேஞ்சஸ் இருக்கும், வேலை மாற்றங்களையும் சேஞ்சஸ். இது வரைக்கும் நாம் எடுத்து செய்யலை சாமி,
ஏதோ கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கிறோம். ஆனால் இந்த வேலைகள் தன்மைகள் எல்லாமே இனி துரிதப்படுத்தப்படும். சில பேருக்கு சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் கூட நடந்திருக்கும் போன மாதங்கள். காரணம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் ராகு எல்லாமே அந்த 3 மாத காலங்கள் போராட்டத்தை தருகின்ற காலம்தான். நான் இல்லைன்னே சொல்லலை, எல்லாருக்கும் தொந்தரவான விஷயம் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். செல்வங்கள் சேர்க்கறதுக்கான அமைப்புகள் இப்பொழுது நிறைய வந்துட்டுருக்கையா, ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. குரு பகவானை வைத்து மட்டும் எல்லாரும் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பு, முக்கியமாக திருமண தோஷமோ திருமண பந்தமோ இது வரைக்கும் ஈடேறாமல் இருந்தால் இனி மேஷராசிக்கு திருமண பந்தங்கள் உருவாக்கக்கூடிய காலம். டக் 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 எந்த விஷயமாக இருந்தாலும் இனி தடை என்பது உங்களுக்கு வாழ்வில் வராது. ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல ஒரு பெயர்ச்சி நம்ம கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியான மேஷ ராசி இனி வெல்லக்கூடிய காலமாக. சுக்கிர பகவான் சுக்கிரனுக்கு 11, அதாவது குருவுக்கு 11 சுக்கிரனோ அல்லது சுக்கிரனுக்கு குரு இருந்தாலும் திருமண பந்தம் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம். அது இடைப்பட்ட இடத்துல சூரிய பகவான் இருந்தால் உடனுக்குடன் பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேஷராசிக்கு இனி பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான காலமாக உள்ளது. பகவான் இது வரைக்கும் பிறக்கலைன்னா இனிமேல் பிறக்கும், பயப்பட தேவையில்லை. கன்சீவ் ஆவாங்க கண்டிப்பாக. ரொம்ப நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். இந்த மாதமே நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் அமையப்படும். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை நேரடியாக 7ஆம் இடத்தையும் குருவோட பார்வையும் 7ஆம் இடத்தில் விழும்பொழுது அந்த பாக்கியம் இனி இரட்டிப்பாக மாறக்கூடிய காலம். அதாவது ப்ரெஷர் கொடுத்த இடத்துலலாம் மட்டுமே முடிஞ்சு பிடிச்சி இனி தொந்தரவான விஷயத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. நல்லது நடக்க போது. ஒரு குட் நியூஸ் நம்மளை தேடி வரத்துக்கான அமைப்புகள். திருமணம் சார்ந்த விஷயத்திலையோ அல்லது கல்வியிலோ ஏற்பட்டு வந்த தடையாகட்டும், வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் காத்துல சாமி எனக்கு வேலை செய்கிறதுக்கே முதல்ல பிடிக்கல, நான் விட்டுலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் முதல்ல விடுங்க. ஏன்னா இந்த 2.5 ஆண்டு 5 ஆண்டுகள் நாம் சொந்த தொழில் செய்ய முடியாது. பகவான் 7.5 சனிக்காலங்களும் வந்துட்டதால் பொறுமையோட நிதானத்தோட கொஞ்ச நாளைக்கு அடிமை தொழிலாக நாம் எங்கன்னா ஒரு கம்பெனிக்கோ இல்லை எங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்போ நாம் மனசுக்கு பிடிக்காதான், வேறு வழி கிடையாது. என்னென்னா பொருளாதார ரீதியாக நாம் பாதிக்கப்படக்கூடிய காலமாக மாறிடும். சொந்த தொழில் எடுத்திங்கன்னா அதுக்கு முதலீடு வைக்கணும், அதை விற்பனை செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு லஸ்லையும் கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கேன் ஐயான்னா இனிமேல் முதலீடு என்பது உங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்துலேயும் ஒரு பஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பராக்கிரமத்தை காட்டக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. மனசில் இருந்து வந்த இந்த 3 மாத காலங்கள் இடைவெளியில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் இனி இந்த மாதத்திலிருந்து விடுபட்டு வெளிவர போகிறீங்க. நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான காலமாகும். ஒரு 16 தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம். ஐயா ஒரு 5 தேதி ஆகிட்டாவே உங்கள் வேலைத்தன்மையில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகட்டும், வேலை அமைப்புகள் ஆகட்டும், எல்லாமே ஒரு பெரிய பராக்கிரமத்தை காட்டக்கூடிய காலம். எல்லாமே தொட்டதெல்லாம் துலங்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. சூரியனுடைய பார்வை, புதனுடைய பார்வை, குருவோட பார்வை எல்லாம் சேமாக 9ஆம் இடத்துல லக் அப்படின்ற மாதிரி லாட்டரி யோகங்கள் என்று சொல்கிறோம் இல்லை, திடீர் லக்கில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படும். நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் ஏற்படுறதுக்கான அமைப்பு. செவ்வாய் கேது பகவானோடு சேர்வதால் கொஞ்சம் சற்று வேலை சார்ந்த விஷயத்தில் மந்தமாக இருக்கும். சின்ன அதாவது அரிப்பு சார்ந்த விஷயங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய, அதாவது ஸ்கின் அலர்ஜி என்று சொல்கிறோம் இல்லை, இந்த ஸ்கின் அலர்ஜி கட்டியாக அந்த எப்படி சொல்கிறதுனா உடல் சூட்டு அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலம். இந்த கட்டிகள் வர்றதுக்கு, மேல் பாகத்தில் கட்டிகள் வர்றதுக்கும், இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த கழிவு பாதையில் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் ஐயா. செலவீனங்கள் இருந்தாலும் அது கட்டுக்குள் வருகின்ற செலவீனங்களாகும். நாம் அதுக்கேற்ற வருமானம் தந்து கொண்டே இருப்பார் இறைவன், பயப்படவே தேவையில்லை. ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு அடி எடுத்து வச்சாச்சு. உங்கள் வாழ்க்கை தரம் திரும்பவும் எட்டி பார்க்குற அளவுக்கு, இது வரைக்கும் குடிஞ்சு நிற்கிறோன்னா இனி எட்டி பார்க்குற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் காணப்படும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.